ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ வீக்லி சிம்பிளாக சிக்கன் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 kg பாஸ்மதி அரிசி சோக் பண்ணி வச்சுருக்கேன். 6 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிக்கோங்க. கொரியாண்டர் ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா சேம் ஈக்குவல் ரேஷியோ ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 4 to 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். எதுவும் கீரை வேண்டாம், அப்படியே முழுசாக போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து 6 தக்காளி மெலிசா கட் பண்ணி வச்சுருந்ததை இந்த ஸ்டேஜில் தான் போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு கையோடு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 minutes இது பண்ணிவிட்டு 1.5 லிட்டர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு. தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அரிசியை போடுங்க. அரிசி போட்ட உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு டம் போட்டு எடுத்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.